அண்ணன், நீங்க இந்த வழியா போனா நான் அந்த வழியா போயிருவேன். அவங்க அவங்க அவங்கவுங்க வழியில் தான் போக முடியும். ஏன் பிடிச்சி இழுக்கிறீங்க? பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. யாரும் உங்கள் வழிக்கு வர மாட்டாங்க. நீங்களும் மற்றவங்க வழிக்கு போக வேணும். எனக்கும் அந்த பழக்கம் இருந்துச்சு. அப்போதான் அப்போதான் மற்றவங்கள நம்ம வழிக்கு இருக்குது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருட காலமாக தலைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா வந்து உங்கள் தாத்தாவோட 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 தாத்தா தாத்தாவும், உங்கள் பாட்டியோட பாட்டியோட பாட்டி 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 பாட்டியும், உங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மாவும், உங்கள் அப்பாவோட அப்பாவோட அப்பாவும் எல்லாரும் எதாவது செஞ்சாங்க. பிள்ளைங்க, நான் பெற்ற பிள்ளைங்க, என் பிள்ளை தான் வரணும், அவங்க தனி வழியில் போகக்கூடாது. பெற்றுட்டா உங்கள் பிள்ளை தான் வரணும்னு சட்டம். வரமாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 100 ஸ்டாஃப் இருக்காங்க வச்சு, உங்கள் ஸ்டாஃப்லாம் உங்கள் வழியில் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாஃப் கிடைக்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க வழியில் எல்லாத்தையும் செய்யட்டும், திரும்ப விட்டுறணும். ஓகே, இத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், இத்தனை மணிக்கு வேலையை விட்டு போகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, நான் முதலாளியாக இருக்கிறனால நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். நீ வந்து எனக்கு அறிவுலாம் சொல்லக்கூடாது, எனக்கு ஐடியாலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்க லைக்கே இல்லை. மற்றவங்க ஐடியாவை நீங்கள் கேட்கணும். சரி வருதோ இல்லையோ கேட்கலாம், ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கீங்களா? என் பிள்ளைங்க என் பேச்சு தான் கேட்கணும், என் வழியில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நடிப்பாங்க உங்கள் வழியில் வர மாதிரி, அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுருவாங்க. புரியல? கொஞ்ச நாளைக்கு நடிப்பாங்க, உங்கள் வழிக்கு வர மாதிரி நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வழிக்கு போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். அவங்க வழியில் போடுங்க, நீங்கள் உங்கள் வழியில் போங்க, யாரையும் உங்கள் வழி கழிக்காதீங்க. ஓகே, நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க, ஒரு விளையாட்டு பேட்மிண்டன் கோச்சாக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்தவங்கள உங்கள் வழிக்கு நீங்கள் இழுக்க முடியாது. அவங்கக்கிட்ட ட்ரைனிங்கு தான் வந்திருக்காங்க. அவங்க உங்கள் வழியில் போக வரல. உங்கள் வழி வேறு, அவங்க வழி வேறு. ஓகே, அடிக்கடி இந்த தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிக்குவார், என் வழி தனி வழி. அது ஓரளவு சரி வரும் வாழ்க்கை, சினிமா தான் ஓரளவு சரி வரும். என் வழி தனி வழி, குறுக்க வராதிங்க, ப்ளீஸ் டோன்ட் கம் இன் மை வே அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான், அவங்க வழியில் போட்டோம், கஷ்டப்படாதீங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க வழியில் போடும். நம்ம அவங்க வழியில் போக முடியாது, யாரும் உங்களைய அவங்க வழி கழிக்க முடியாது, அவங்க நீங்கள் உங்கள் வழி கழிக்க வேணாம், அது கஷ்டம். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் எல்லாம் உருவாகுது. ஓகே, நீங்கள் ஒரு நாட்டு தலைவன்,
உங்கள் மக்கள் உங்கள் வழிக்கு நீங்கள் இழுக்கணுமா? நடக்காத விஷயம். எல்லாரும் வர மாட்டாங்க. எல்லாருமே வர மாட்டாங்க. ஒரு சில பேர் அவங்களோட உள்நோக்கம், அவங்களுக்கு ஒரு பதவி வேணும்னு சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்கலாம், வரமாக நடிப்பாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சு கதையாயிரும். ஸோ நீங்கள் நாட்டு தலைவனாக இருந்தாலும் மக்கள் உங்கள் வழிக்கு வரக்கூடாது. நீங்கள் தான் மக்கள் வழிக்கு போகணும். ஏன்னா மக்கள் தான் எல்லாமே. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்களா, மக்கள் உங்கள் வழிக்கு வர மக்கள் வழிக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? இல்லை நீங்கள் ஒரு நாட்டு தலைவனாக இருந்தால் நீங்கள் தான் மக்கள் வழிக்கு போகணும்னு சொல்லி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அவங்க கேட்க போகிறதில்ல. அதான் சொல்கிறேன். நாட்டு தலைவன் உங்கள் வழிக்கு வர போகிறதில்ல, நீங்களும் நாட்டு தலைவன் வழிக்கு போக போகிறது. அரசியல்வாதிக்கு உங்கள் வழிக்கு வர போகிறதில்ல, நீங்களும் அரசியல்வாதி வழிக்கு போக போகிறது. போக சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவங்க செய்யறத சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. ஒரு சினிமா பார்க்குறீங்க, படம், நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கதை ஓடணும் அப்படின்னா அது நடக்காத விஷயம். டைரக்டர் எப்படி எடுப்பாரோ அப்படி தான். ஓகே, ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, காடி ஓட்டுறீங்க, இல்லை ஒரு பைக் ஓட்டுறீங்க, இல்லை ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி தான் அந்த காடி ரோட்டை நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட கொள்ள முடியாது. ஆனால் சில பேர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க அப்படி. அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஓட்ட முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ரோட்டில் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்காது. அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதையும் ரொம்ப யோசிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் பிடிக்காது, கிருன்னு வந்துடும். ஓகே, அதை பைத்தியம் பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் உண்டான்னு கிளன்றாய், அதுபடி நம்மளும் போக முடியாது. நம்ம உண்டாங்க அவங்க வர முடியாது. ஸ்பீட் வந்து 80-90 இருந்தால் நம்ம 120 100 ஓடலான்னு சொல்லுவோம். அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் ஸ்பீட் வந்து 100 ஓடுற இடத்துல 30ன்னு போட்டாங்க. 30 ஓடுற இடத்துல அவங்க 20ன்னு போட்டுருக்காங்கன்னா 20 ஓட முடியுமா? இல்லை 25 தான் ஓட முடியும். சும்மா ஒரு அழுத்தம் அது வந்துடுது 40. இப்போ ஓட முடியாது நம்மளால. ஸோ அவனுங்க நினச்ச மாதிரி நம்ம செய்ய முடியாது, நம்ம நினச்ச மாதிரிலாம் அவங்களும் செய்ய முடியாது. எதுவுமே சரியாக இருக்காது. சரியா? கடைக்கு முடிவிட்ட போறீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, எனக்கு இப்படி இங்கே இங்கே கிருதா வைக்கணும், இங்கே வைக்கணும், முடிய இப்படி கழுவணும், இந்த ஸ்டைலில் வைக்கணும், ட்ரிம் பண்ணணும், மீசையை ட்ரிம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. எப்படி வெட்டினாலும் அது ஒரு குறை இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி அவனால் வெட்ட முடியாது. அவன் நினச்ச மாதிரி வெட்டினான்னு நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்க. சரியா? பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து தாத்தா வந்து உங்கள் அம்மா அப்பா அப்படி வளர்க்கணும்னா அவர் ஒரு சட்டத்திட்டங்களை பிடிச்சிருக்கோம். நான் நினச்சபடி தான் என் குடும்பம் இருக்கணும், நான் நினச்சபடி தான் என் பிள்ளைங்களாம் இருக்கணும், நான் கொடுக்குற ஸ்கூலுக்கு தான் அவங்க போகணும், நான் சொல்கிற பாடங்கள் தான் அவங்க படிக்கணும், நான் சொல்கிற பிஸ்னஸில் தான் அவங்க செய்யணும், நான் சொல்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் அவங்க சொல்லுவோம், இந்த யூனிவர்சிட்டி தான் நீ போகணும் வரணும் இல்லை. ஓகே, எல்லாத்தையும் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவங்களும் செய்ய முடியாது. பெரிய பெரிய படித்தவங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் மற்றவங்கள பார்த்து அவங்க ஆசைப்படு. ஃப்ளைட்டில் போகிற ஒரு ஆளை பார்த்து ஆஹா நம்மளே சொந்த ஃப்ளைட்டு போயிட்டுருக்கான், கீழேருந்து பார்க்குற நம்மளும் ஒரு காலத்தில் நம்ம சொந்த ஃப்ளைட் வாங்கி ஃபுல்லாக அப்படி ஒரு லெதர் குஷனில் உட்காந்து லேப்டாப்பில் பிஸ்னஸ் ஸ்டடிங் பண்ணிக்கிட்டு போகலாமே அப்படின்னு கற்பனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போகிறானே பிஸ்னஸ் மேன், அவன் என்ன யோசிப்பான், ஆஹா நடந்து போனால் அப்படி இருக்கும்,
காலத்தில் நடந்து போயிட்டு வரும்போது நல்லா உற்சாகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சோன்னே இந்த பழைய வாழ்க்கை இப்போ ஏங்கி போயிடும். நடக்குது. நீங்களும் யோசிச்சிருப்பீங்க நல்லா. ஓகே, காடியில் போகிற நடந்து போகிறவனுக்கு பைக்கில் போகணும்னு ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு நடந்து போகணும்னு ஆசை, காடியில் போகிறவனுக்கு கொம்யூட்டரில் போகணும்னு ஆசை, கொம்யூட்டரில் போகிறவனுக்கு நமக்கு ஒரு காடியில் அப்படி இருக்கும், அதில் போகணும்னு ஆசை. இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம நினச்ச மாதிரிலாம் நடக்காதா? நடக்கணுமா? இல்லை அவங்க நினச்ச மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணுமா? ஓகே, ஃப்ளைட்டில் போகணுன்னு காலத்தில் ஆசை, ஃப்ளைட்டில் போன பிறகு மறுபடியும் உனக்கு பைக்கில் போகணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ யாரையும் நம்ம இழுக்க முடியாது, இழுக்கக்கூடாது. நம்ம பாதைக்கு யாரும் இருக்க முடியாது. எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி பாருங்க, தெரியும். பைக்கில் போகிறவங்க நீங்கள் வந்து நடன்னு சொல்ல முடியாது, நடக்கிறவங்க பைக்கில் போகணும்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவங்க இஷ்டம். சரியா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் நினச்ச மாதிரி தான் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாத்தியமாகாதுன்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும், நான் நினச்ச மாதிரி தான் எனக்கு சப்ஸ்கிரைப் வரணும், நான் நினச்ச மாதிரி தான் எனக்கு லைக்கை நீங்கள் போடணும், நான் நினச்ச மாதிரி தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி தான் நீங்கள் எனக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கிராம் போடணும், நான் நினச்ச மாதிரி தான் நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும், நான் நினச்ச மாதிரி நீங்கள் ட்விட்டரில் எனக்கு ஃபாலோ பண்ணணும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண நினச்சிங்கன்னா அது கஷ்டம். நீங்கள் நினச்ச மாதிரி தான் செய்ய முடியும். நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் பேசுகிறப்போ அதை நீங்கள் பேசுவீங்க, நான் என்ன பேசுகிறப்போ அதெல்லாம் நான் பேசுவேன். நீங்கள் நினச்ச மாதிரி நான் இருக்க முடியாது, நான் நினச்ச முடியாது. உங்கள் வழிக்கு அவங்களால வர முடியாது. ஸோ அவங்கள நீங்கள் இழுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, அவங்க வழியில் அவங்க போங்க. அவங்கள இழுக்க முயற்சி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, உங்களுக்கு தான் டென்ஷன், இருக்கிற டென்ஷன் போதும், அதில் சமாளிச்சுக்கோங்க. ஏன் அவங்கள இழுக்கிறீங்க? இழுக்காதீங்க. அதான் பேர் இழுத்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஜெனரல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க. நான் நினச்ச மாதிரி தான் நடந்துக்கணும். நம்ம ஓவர் டைம் செய்யணும், நீ செய்யணும். ஓகே, நான் வந்து உனக்கு 15 நிமிஷம் தான் டீ டைம் கொடுக்குறேன், 15 நிமிஷம் டீ டைம் வந்துடணும். ஸோ ஆனால் அவர் 15 நிமிஷம் கழிச்சு வந்துட்டா, அவர் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வருவார். நடக்கிற விஷயம். ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. அவங்க நினச்ச மாதிரி நம்ம இருக்க முடியாது, நம்ம நினச்ச மாதிரிலாம் அவங்க இருக்கும். பிள்ளைங்க நினச்ச மாதிரி தாய் தாப்பா இருக்க முடியாது, தாய் தாப்பா நினச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்க முடியாது. பைலட் நினச்ச மாதிரிலாம் கப்பல் ஓடாது, கப்பல் நினச்ச மாதிரிலாம் பைலட் இருக்க மாட்டாங்க. சரியா? கப்பல் நினைக்கும், நினைக்காதீங்க. கப்பல் நினச்ச மாதிரி பைலட் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்போ காடி நினச்ச மாதிரி நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் நினச்ச மாதிரி காடி இருக்க முடியும். திடீர்னு டயர் பங்க்சர் ஆகுது, அது இஷ்டம் போல் செய்யுது, பங்க்சர் ஆகுது. இப்போ என்ன நடக்கும் யாரும் தெரியும். திடீர்னு டயர் பங்க்சர் ஆகுது, திடீர்னு கேரில் ஒரு சத்தம் வருது, கேர் போடும்போது திடீர்னு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ன்றாங்க, அதுவும் கட்டு தான் போகுது. நடுரோட்டில் திடீர்னு அதுவாகவே நிற்கிதான் காடி, அதுவாகவே நிற்கிது, அதுவாகவே ஸ்டார்ட் பண்ணுது. காடி என்ன நினைக்குதோ அதுதான் செய்யுது, நீங்கள் நினச்சது ஒன்றும் மாட்டேது, அதுவே நிற்கிது, அப்புறம் அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்குது. செல்ஃப் டிரைவிங் மனுஷன் ஓட்டும் போதே இதுப்பட்ட பிரச்சனை. செல்ஃப் டிரைவிங்கில் பிரச்சனை இருக்காதுன்றீங்களா? இருக்கும். ஸோ காடி அது நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த காடியை ஓட்டணுன்னா நீங்கள் மெனுவல் வாங்கி போய்க்கலாம். அப்போ கூட அது எப்போ ரிப்பேர் ஆகும், அப்போ ரிப்பேர் ஆகும். ஓகே, ஸோ எல்லா விஷயத்துலையும் அப்படி தான்.
எல்லா துறைகள்லையும், எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச மாரி யாரும் இருக்க முடியாது. அவங்க நெனச்ச மாரி நீங்களும் இருக்க முடியாது. சரியா? ஆசைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நெனச்ச மாரிலாம் ஆசை இருக்காது. ஒரே ஆசையா ஒரே ஆசையில இருக்கிற மாரி தான் இருக்காது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அத பார்த்தோன்னா ஆசை வரும். அந்த அந்த பைக்க பார்த்தா ராயல் என்ஃபீல்டு அந்த பைக்க பார்த்தோன்னா ஆசை வரும். அப்புறம் அத விட போய் BMW பைக்க பார்த்தா ஆசை வரும். அப்புறம் திடீர்னு ஒரு நல்ல சைக்கிள பார்த்தா ஆசை வரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், iPhone புதுசா iPhone 300 புதுசா ஒண்ணு வரும். அத பார்த்தா ஆசை வரும். லேப்டாப் புதுசா வந்து அத பார்த்தா ஆசை வரும். அப்புறம் எல்லாத்துலயும் ஆசை, 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 ஆசை. நம்ம நெனச்ச மாரிலாம் ஆசை இருக்காது. ஆசை நெனச்ச மாரியும் நம்ம இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் இழுக்கக்கூடாது. உங்க சொந்தக்காரவங்க நெனச்ச மாரி நீங்க இருக்க முடியாது. நீங்க நெனச்ச மாரி உங்க சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. நீங்க நெனச்ச மாரி உங்க மருமகன் இருக்க முடியாது. உங்களுக்கு மருமகன் இருக்கா? நீங்க நெனச்ச மாரி அவர் இருக்க மாட்டாரு. உங்களுக்கு மருமக இருக்கா? நீங்க நெனச்ச மாரி அவர் இருக்க மாட்டாரு. உங்க மகன் இருக்கா? உங்க மகன் நீங்க நெனச்ச மாரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கணும், அவங்க தான் மேபி நடிப்பாங்க. நீங்க நெனச்ச மாரி நடந்துக்கிற மாரி நடிப்பாங்க. நீங்க நெனச்ச மாரி உங்க தாத்தா இருக்க முடியுமா? முடியாது. உங்க தாத்தா நெனச்ச மாரி நீங்க இருக்க முடியுமா? முடியாது. சரியா? ஓகே. ஒரு வீடு கட்டுறீங்க. புதுசா ஒரு வீடு. நீங்க சொல்லுவீங்க இப்படி கட்டு, இப்படி கட்டுன்னு கான்ட்ராக்டர் சொல்றீங்க. ஆனா எம்பிஎஸ்ன்னு ஒரு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், இப்படிதான் கட்டணும், நீங்க இப்படிதான் கட்டணும், இவ்வளவு தூரம் தான் கட்டலாம், இவ்வளவு தான் கட்டணும், இவ்வளவு தான் அவன் நெனச்ச மாரி நீங்க கட்ட மாட்டீங்க. நீங்க நெனச்ச மாரி கட்ட முடியாது. அதே மீறி கட்டுனீங்கன்னா, எம்பிஎஸ்க்கு நீங்க காசு குடுக்கணும். செலவு கூட. ஸோ வீடு விஷயத்துலயும் சரி, குடும்ப விஷயத்துலயும் சரி, உங்க வேலை விஷயத்துலயும் சரி, பிஸ்னஸ் விஷயத்துலயும் சரி, பிஸ்னஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் குடுக்குறீங்க. அவன் ஆர்டர் பண்ணது வேற. அவன் உங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ணது வேற ப்ராடக்ட். நீங்க கொண்டு போய் குடுக்குறது வேற ப்ராடக்ட். நீங்க சொல்றீங்க இது தரமான ப்ராடக்ட், இதுப்பா அவங்க இது நல்லது. அஹ. நான் என்ன கேட்டனோ அத குடுங்க. நீங்க குடுக்கறதெல்லாம் நான் வாங்க முடியாது. எனக்கு தேவை, நான் விக்கிற பொருள் எனக்கு தேவை. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அத நான் குடுக்குறேன். ஸோ நீங்க நெனச்ச மாரிலாம் உங்க கஸ்டமர் இருக்க மாட்டான். உங்க கஸ்டமர் நெனச்ச மாரி நீங்க செய்ய முடியாது. சரியா? அவங்க நெனச்ச மாரிலாம் நீங்க செய்ய முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் நெனச்ச மாரி நடந்துக்கணும்னு வச்சுக்கங்க. புடுங்கி தள்ளிரும். இட்ஸ் ஆல் த கேம். புடுங்கி தள்ளிரும். ஸோ எதையும் நம்ம இழுக்க முடியாது. அடக்கவும் முடியாது. ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. சரியா? ஈவன் நம்ம தூக்கம். நினைக்கும்போது தூக்கம் வருதா? இல்ல. தூக்கம் வரும்போது தான் நமக்கு தூக்கம் வரும். நம்ம நினைக்கும்போது பசிக்குதா? இப்படி பசிக்கணும். அது எப்போ பசிக்குமோ அப்பதான் பசிக்கும். ம்? கவலை. நம்ம நினைக்கும்போது அது வருதா? இல்ல. இல்லவே இல்லை. அது எப்போ வருமோ அப்போ வரும். கவலை எப்படி வரும்? எந்த ரூபத்திலையும் வரலாம். சந்தோஷம் எப்படி வரும்? அது எப்போ வருமோ அப்படி வரும். அது எப்போ வருமோ அப்படி வரும். சந்தோஷம், கவலை, தூக்கம், தும்மல், இருமல், நோய், ஆரோக்கியம் அதெல்லாம் எப்போ அதுவாக வருமோ அது வரும். நீங்கள் செய்ய முடியுது செய்யலாம். ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்யணும்? அதையும் செய்யணும். நோய்வாய்ப்பட்டு தரப்போறீங்க அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் ஒரு இருக்குது. அதை நீங்கள் செஞ்சால் தான் நோய் வரும். நீங்கள் செயலில் இருக்கனா தான் நோய் வரும். நீங்கள் செயல் இருக்கனா தான் ஆரோக்கியம் வரும். ஸோ அது அது எப்போ வருமோ அதுதான் வரும். நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த இதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க, இதை பற்றி நீங்கள் பேசியிருந்துருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான். ரிமெம்பர் டு ரிமெம்பர். ஞாபகம் வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ம்? எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். நம்மளை இழுக்கவே கூடாது. இழுக்கக்கூடாது. அதுவாக வரும். ஸோ எல்லாருனாலையும் வர முடியாது. நீங்கள் செய்கிற விஷயத்த எல்லாருனாலையும் செய்ய முடியாது. அவங்க செய்கிற விஷயத்த நீங்கள் செய்ய அவசியமே இல்லை.
ஓகே, சரியா? நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறேன்னா இது நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்களா விருப்பப்பட்ட செய்யலாம். உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். நம்மளும் அவங்க யூடியூப் சேனல் ஆகிப்போம், நம்மளும் வீடியோ எடுப்போம்னு தோணுச்சுன்னா நீங்களும் செய்யலாம். சரியா? ஓகேவா? யாரையும் இழுக்கவும் முடியாது, யாரையும் கட்டாயப்படுத்தவும் முடியாது, யாரும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களாம் எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய தோணுமோ செய்வாங்க. எல்லாம் அவங்க இஷ்டம். ஸோ விஷயத்த சொல்லிட்டேன். நீங்கள் குடும்பஸ்தவரா அதை கேட்டுட்ருக்கீங்களா? சொல்கிறத நான் சொல்லிட்டேன். செய்யறது நீங்கள் செய்யுங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, நான் நினச்ச மாதிரிலாம் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் நினச்சதா அதெல்லாம் நானும் இருக்க முடியாது. எப்படி ஜோக்கா இருக்கா விஷயம்? வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தான் பேசியிருக்கேன். எந்த விதமான எடிட்டோ ஃபில்டரோ ட்ராமாவோ இல்லாமல் ஒரே டேக்கில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். லைக்கை போடுங்கோ, ஏன்னா போடாதீங்க, உங்கள் இஷ்டம். நான் நினச்ச மாதிரி நீங்கள் லைக் பண்ண முடியுமா? முடியாது. நான் சொல்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க. நான் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் இயர்ஃபோன் போட்டு இதை கேளுங்க, இந்த வீடியோவை இயர்ஃபோன் போட்டு கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நான் அப்படி தான் கேட்பேன்றீங்க. கேளுங்க, உங்கள் இஷ்டம். நான் நினச்ச மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது. நான் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் வர முடியாது, நீங்கள் போகிற இடத்துக்குலாம் நான் வர முடியாது. இதான் வாழ்க்கை. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கருத்து, வாழ்க்கை குறித்து. உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகே, போடுங்க. அதான் நிறையா கமெண்ட் பண்ணுவீங்க வாழ்க்கையில், எதையோ ஒரு கமெண்டாக போடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி ஷேர் பண்ணுங்கள், நான் நினச்ச மாதிரி ஷேர் பண்ணுறேன், நீங்கள் நினச்ச மாதிரி ஷேர் பண்ணுங்கள், நான் நினச்ச மாதிரி நானும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திப்போமா? அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, சுதந்திரமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பாக இருங்க, நிம்மதியாக தூங்குங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.